நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இந்த 3 மணி சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மேல் முறையீட்டு விசாரணை நடைபெற்ற நிலையில் அதில் அரசு தரப்பில் ஆஜராகி வாதாடிய பவானி சிங்கின் நியமனம் செல்லாது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதனுடைய அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் அன்பழகன் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில். இந்த வழக்கு அமர்வுக்கு மாற்றப்பட்டு அந்த அமர்வு உச்சநீதிமன்ற அமர்வு இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் பவானி சிங்கின் நியமனம் செல்லாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். செல்லாது என்று அறிவித்திருக்கின்ற காரணத்தினாலேயே மீண்டும் மறு விசாரணை கோரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மறு விசாரணையும் நடத்தப்பட தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அன்பழகன் அவருடைய வாதத்தையும் எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாதத்தையும் கர்நாடக அரசு தரப்பு வாதத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை குறிப்பிட்டு தீர்ப்பை மையப்படுத்த வேண்டும், எழுத வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற அமர்வு, நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு இந்த தளத்தில் இதில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான அம்சங்கள் என்ன, அரசியல் ரீதியாக இந்த தீர்ப்பு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், இந்த பவானி சிங்கினுடைய நியமனம் செல்லாது என்று வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பே அஇஅதிமுகவிற்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் எந்த அளவிற்கு சரியானவை என்ற தளத்தில் நாம் ஒரு விவாதத்தை, ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்த இருக்கின்றோம். நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் தற்போது அரங்கில் இணைகிறார்கள். அஇஅதிமுகவின் சார்பில் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதன் முன்னணி நிர்வாகிகளில் ஒருவரான திரு கல்யாணராமன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முராரி நம்மோடு இணைகிறார். வணக்கம். நான் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த பவானி சிங்கினுடைய நியமனம் செல்லாது என்று வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை பற்றிய உங்களுடைய பார்வை? மிகப்பெரிய பின்னடைவு, அதை பற்றி சந்தேகமே இல்லை. அந்த ஜட்மெண்ட் வந்து இப்போ ட்ரையல் ஜட்ஜுக்கு கூட அதுக்கப்புறம் அப்பீலில் வந்தது இன்னும் ஸ்டிச்சஸ்லாம் நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் பார்க்கணும். இந்த 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, அவருடைய அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ரெஷ் ஹியரிங் வாங்கினதுக்கு அவர் சொன்னது. மூணாவது, அந்த ஜட்ஜுக்கு மேலே எனக்கு ஹைகோர்ட்டில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் ட்ரஸ்ட் இருந்தால் கூட கரப்ஷனுங்கிறது என்ன, எவ்வளோ பெரிய கேஸு, அதை வந்து எப்படி இவங்க ஹேண்ட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட்டை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. இதுமாரி அப்பீல்னாலும் இதுக்கு மேலே அப்பீல்னாலும் அவங்க தான் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அன்யூஷுவல் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷோஸ் தர் ஆங்ஸைட்டி. என்னென்னா ஜெயலலிதா அப்படியே காப்புறதுக்காக போயிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அவர் 2 ஜட்ஜில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஃப்ரெஷ் ஹியரிங்னு, அப்படி சொன்னால் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அது வேண்டாம், இது மட்டும் வந்தது. ஆனால் பவானி சொன்ன எந்த ஒரு வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுமாதிரி வந்து அன்பழகன் கொடுக்குற வாதங்களையும் அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் இதுக்காக சொன்னதுலாம் எடுத்துக்கணும். அப்புறம் 3வது முக்கியமான விஷயம், அவர் வந்து என்னதான் இதுவாக இருந்தாலும் இது மிகப்பெரிய ஊழல் வழக்கு. அதனால் சீர்தூக்கி அந்த வாதங்கள், அந்த எவிடன்ஸ், அந்த லோவர் கோர்ட் ஜட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்கணும். கரெக்ஷன் இஸ் அ கரோடிங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். மன உளைச்சி ஆயிருக்கு ஜட்ஜஸ்க்கெல்லாம் இதை பார்த்துட்டு கொடுக்கணும். இந்த பவானி சிங் வாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படிங்கிறது, குறிப்பாக அஇஅதிமுக தரப்பிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வாதமும் கூட என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பவானி சிங்கிற்கு அங்கே தனி அறை கொடுக்கப்பட்டது. இத்தனை நாட்கள் அவர் வாதாடிய பொழுது நீதிமன்றம் அதை அனுமதித்து கொண்டு தானே இருந்தது. இந்த சட்ட சிக்கலை ஏன் இவர்கள் முன்கூட்டியே உணரவில்லை? இந்த கேள்விகளெல்லாம் இயல்பாக முன்வைக்கப்படுகிறது. ஏன் கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை இத்தனை காலமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா 2003 தான் அங்கே போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியா வந்து இருந்திருந்தார். அவர் 2005 வரும்போது அதுக்கப்புறம் வந்து வந்தபோது என்ன மேலே இங்கேருந்து தொடர முடியாது, அந்தளவுக்கு எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு அவர் விலகினார். அதுக்கப்புறம் தான் பவானி சிங் வந்திருக்காரு. இப்போ பவானி சிங் நல்லா ஆர்கியூ பண்ணாரா இல்லையாங்க 2 விதமான வாதம் இருக்குது. ஏன்னா அவர் லோவர் கோர்ட்டில் அவர் ஆர்கியூ பண்ணி தான் அவருக்கு வந்து கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் டோட்டலாக வந்து கவர்மெண்ட் பயஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரே அப்பீலில் வரலாம்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அது இன்டர்பிரேஷன் ஆஃப் 301 ஆஃப் SCRPC. அதில் ஒரு பானுமதிங்கிற வந்து ஒரு மாதிரி எடுத்தாங்க. ஆஸ் பர் லா கேஸுக்கு தான் வந்து கோர்ட்டு கிடையாதுட்டாங்க. அது இன்னொரு ஜட்ஜ் வந்து சொன்னார், இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லைன்னா அவர் சொன்னது எல்லாமே போயிடுது, திருப்பி எல்லாம் வரும். அந்த 2 எக்ஸ்ட்ரீம் வியூ இருக்குது. இது பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க 3rd ஜட்ஜில். அந்த மாதிரி வேண்டாம், இது மட்டும் சொன்ன இது வேணால் அவரோட வாதங்கள் செல்லாத நம்பர் அவரோட வாதங்களை புறந்து தள்ளுங்க. பின்னாடி இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எவிடன்ஸ் அவருக்கு எடுத்துருக்காரு இல்லையா லோவர் கோர்ட்டில், அதை பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து இப்போ வேறு கொடுக்குற அன்பழகன் கொடுக்குற வாதங்கள், அப்புறம் கர்நாடகா எதனால இது பண்ணாங்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கேள்வி, அதுக்கெல்லாம் அவங்க அதை வச்சு சீர்வுக்கு நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கல்யாணம் அடிப்படையில் இந்த இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் பல பேருக்கு வந்து தவறான கருத்து இருக்குது, அப்பீலில் வந்து முடியுமா அவனுக்கு எதிராக சார்றாங்கிற அது இல்லை. அவங்களுக்கு நாளைக்கு அரசியல் எதிர்வாகணும்னா அவுட் ரைட் அக்விட்டல்னுவாங்க. குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் கிடையாது. அது 4லேருந்து 1 ஆனாலும் சரி 2 ஆனாலும் சரி, 100 கோடியிலேருந்து 2 கோடி ஆனாலும் 1 ரூபா கொடுத்தா கூட அது கிடையாது. குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் கன்விக்ஷன் தான் கணக்கு. அதில் புது அமெண்டட் லாவில் அதான் கணக்கு. அதான் ஒரு பெரிய இது சவால். அதாவது தண்டனை காலங்கள் குறைக்கப்பட்டாலும் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிறீங்க. அது முடியாது. பல இடங்களிலும் அது ஒரு தவறான புரிதலோட பல சட்டத்தில் வந்து 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இது. இப்போ கிடையாது. கன்விக்ஷன் உடனே அது 1 ஆண்டு காலமாக இருந்தாலும் 6 மாதமாக ஏதோ அதனால தான் உடனே அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுவும் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய. ஏன்னா பொதுத்தளத்தில் பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது ஓராண்டிற்கு குறைவாக தண்டனை பெற்றால் அல்லது 2 ஆண்டுகள் குறைவாக தண்டனை பெற்றால் மீண்டும் போட்டியிடலாம் என்பது போன்ற கருத்துக்கள் இன்னும் கூட நிலவுகிறதுனால ஒரு கருத்தை பதிவு செய்தீர்கள். கல்யாணராமன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இந்த உச்சநீதிமன்ற அமர்வினுடைய தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? முதல்ல இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்சிடென்டில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஒருவராக இருக்கும் சுப்பிரமணியம் சாமி அவர்களால் இனிஷியேட் பண்ணுற ஊழலுக்கு எதிரான ஒரு வழக்கு இது. அதில் வந்து இன்றைக்கி மறுபடியும் தீர்ப்புக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் பவானி சிங் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டு இல்லை ரீஅப்பாயின்மெண்ட்டு அது குறித்த கேள்விகள் எழும்போது இல்லைன்னா பொதுவாகவே ஒரு லீகல் டிக்டம் ஒன்று இருக்குது, நோ ஒன் கேன் பி எ ஜட்ஜ் இன் இஸ் ஓன் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களே நீதிபதி ஸ்தானத்திலேயோ இல்லை நீதிபதி ஸ்தானத்தில் இருக்க அவர்களை தாங்கக்கூடியவர்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அதில் எடுத்துக்கலாம். அந்த சூழ்நிலையில் வந்து பவானி சிங் அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பின்னடைவு, லீகல் பின்னடைவு கிடையாது. ஏன்னா வந்து என்ன முடிவாகி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் தீர்வு சொல்லப்படும்னு சொன்னால் கூட இதை இந்த அரசாங்கம், அதாவது அதிமுக செய்த அணுகுமுறை அது தவறானது அப்படின்ட்டு இதை வந்து ஜஸ்டிஸ் குன்ஹா தன்னுடைய அப்சர்வேஷனில் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. பவானி சிங் அவர்கள் யாருக்கு சாதகமாக செயல்படுகிறார்ன்றது அவர் வழக்கை நடத்தும் விதத்திலேயே தெரிகிறது அப்படின்றத வந்து அவர் ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷனாகவே பண்ணார். அப்படி அவர் அப்சர்வேஷனை பண்ண பிறகு ஒரு தீர்ப்பு அவருக்கு அவர் பேரை மென்ஷன் பண்ணி இவர் சரியாக வாதிடவில்லை, அதையும் மீறி நான் கேள்விகளை கேட்டு இந்த தீர்ப்பை கூறுகிறேன்ற அளவுக்கு அவர் அப்சர்வ் பண்ண பிறகு மீண்டும் பவானி சிங்கே அந்த இடத்துக்கு போய் உட்கார்றது அப்படின்றது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அந்த சூழ்நிலையில் வந்து இது ஒரு சரியான உங்களுடைய பார்வையாக இருக்குது. அஇஅதிமுகவின் சார்பாக உங்களுடைய கருத்து, இந்த இது பவானி சிங்கினுடைய நியமனம் செல்லாது என்பதை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக இது பின்னடைவில்லை என்றாலும் உளவியல் ரீதியாக ஒரு பின்னடைவு அப்படிங்கிறார். உளவியல் ரீதியாக ஒரு பின்னடைவாக நீங்கள் கருதுகிறீர்களா அதிமுகவிற்கு? இல்லை, அதாவது எங்களுக்கு வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை காலதாமதம் செய்வதற்காக முயற்சி தான். இந்த வந்து பவானி சிங் நியமனம் சரியா தப்பான்றது எங்களுக்கு தேவையில்லாத வழக்கு. நாங்கள் வந்து பவானி சிங் தான் இருக்கணும்னு நாங்கள் கேட்கவும் இல்லை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்கல, பட் இதுக்கு முன்னாடி கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி அவரை நீக்கணும்னு ஒரு முறையீடு வந்தப்போ அவரை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வழக்கினுடைய முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு வந்து இன்னொருத்தர் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு ஏற்கனவே ஆச்சாரியா நடத்தினார். அதனுடைய தொடர்ச்சியாக கர்நாடக அரசாங்கம் தான் நியமித்தது. நாங்கள் போய் அவங்கள நியமிக்கலை, இல்லை தமிழ்நாடு நியமிக்கலை. கர்நாடக அரசாங்கம் நியமித்ததை அவர் தொடரணும், அவரை நீக்கணும்னு சொல்ல அவர் வந்து மறுபடியும் நீக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் நியமிச்சிங்க, நீங்கள் வந்து மறுபடியும் நீக்கினீங்களா திரும்பி வழக்கு வந்து மறுபடியும் முதல்ல இருந்து அவர் ஸ்டடி பண்ணணும். அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு பாதகத்தை உருவாக்கக்கூடுன்றதுனால நாங்கள் அதை வந்து ஒரு, அதாவது எங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதை வந்து தன்னை நிரூபணத்துக்கு சட்டம் என்ன வாய்ப்புகள் தந்திருக்கோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த கோரிக்கை வச்சோம். ஆனால் அதே நீதிமன்றத்தில் அவர் வந்து இப்போ சொல்கிறாங்க, அவர் வந்து நீதிபதி வந்து கண்டித்தார், தண்டனை கொடுத்தாரு, அவர் சம்பளத்தை வந்து ஃபைனாக போட்டாருலாம். ஆனால் அதுக்கு பிறகு தான் அந்த வழக்கில் அவர் வழக்கு நடத்தி அந்த தீர்ப்பையும் எங்களுக்கு எதிராக வந்து வர்றதுக்கு அவருடைய வாதங்கள் காரணமாக இருந்திருக்கும். அதுதான் வந்து சட்டத்தினுடைய நிலை. ஆனால் அவர் கல்யாணம் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட கருத்தில் எடுத்துக்கொண்டு போய் நினைக்கிறேன். நீதிபதி குன்ஹா பல இடங்களில் நான் கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. பவானி சிங்கினுடைய அவருடைய வாதங்கள் என்பது அதிமுகவிற்கு, அது குறிப்பாக ஜெயலலிதாவிற்கு ஆதரவான சூழல் ஏற்படுவது போன்ற துணியை பல இடங்களில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாங்கிற ஒரு வாதத்தை. அதாவது நீதிபதி குன்ஹாவினுடைய தீர்ப்பு வந்து
நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றாலும் அதை வந்து நாங்கள் வந்து விமர்சிக்கவோ அல்லது வேறு வகையான விமர்சனங்களுக்கோ நான் உட்படுத்தவோ விரும்பலை. ஆனால் அவர் சொல்லிட்டதுனாலே அது வந்து உறுதியான உண்மை தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, உண்மை நிலைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அந்த வழக்கம் வந்து பரிசீலனைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக அவருடைய அப்போது இதிலிருந்து பார்க்க சொல்ல நீங்கள் இன்றைக்கி வந்திருக்க தீர்ப்பை பாருங்கள். இன்றைக்கி 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் ஒரு கருத்து வருது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் பண்ண சொல்ல ஒரு நீதிபதி அவரை நியமித்தது செல்லுன்னு சொன்னாங்க. அதுவும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான். ஆக இந்த தீர்ப்புகள் அவங்களுடைய மனநிலைக்கு அல்லது அவங்களுடைய விசாரணைக்கு உட்பட்ட வகையில் தான் மாறி உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் GS மணி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருடைய கருத்துக்களையும் இந்த விவகாரம் குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த தீர்ப்பு என்பது உளவியல் ரீதியாக ஒரு பின்னடைவை அதிமுகவிற்கு ஏற்படுத்தலாம், சட்ட ரீதியாக ஏற்படுத்தாவிட்டாலும் என்று பாஜகவின் சார்பில் திரு கல்யாணராமன் ஒரு வாதத்தை வைக்கிறார். உளவியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி இது ஒரு பின்னடைவாக இல்லை, நாங்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை, நாங்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிறார் அஇஅதிமுகவின் சார்பாக ஆவடிக்குமார். இது சட்ட ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குமா, அல்லது இது இந்த வழக்கிற்கு, இந்த மேல்முறையீட்டிற்கு வழக்கிற்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத, அந்த தீர்ப்பை எந்த விதத்திலும் பாதிக்காத ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது இப்போ இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பானது இதுதான் ஆரம்பம். ஒரு சரியான நீதி கிடைப்பதற்கு இதுதான் ஆரம்பம். விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அதிமுக தரப்பில் நாங்கள் பவானி சிங் அவர்களை கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பவானி சிங் தான் ஜெயலலிதா உள்ளிட்டோர் வழக்கை நடத்த வேண்டும் என்று, இவர்கள்தான் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு உடனடியாக 2 நாட்களுக்குள்ளே தமிழக அரசால் பவானி சிங் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். இந்த செயல்பாட்டினை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. விமர்சிக்கும் போது உச்சநீதிமன்றமானது இவ்வாறான செயல் ஒரு விஷத்தை பாய்ச்சுகின்ற ஒரு செயலாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது நீதிபதி பானுமதி அவர்கள் பவானி சிங்கின் நியமனம் செல்லும் என்று எங்கும் கூறவில்லை. பானுமதி நீதிபதி அவர்கள் கூறியது, கீழ் நீதிமன்றத்தில் பவானி சிங் நியமனம் செய்யப்பட்டது, அவரே தண்டனை நடைமுறை சட்டம் 301 அடிப்படையில் அவரே மேல்முறையீட்டிலும் வாதாடலாம் என்று ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவர் கூறினார். அந்த தீர்ப்பு தவறானது என்று இப்பொழுது உச்சநீதிமன்றத்தால் 3 நீதிபதிகள் கொண்ட ஒத்த கருத்து கொண்ட அந்த தீர்ப்பு வந்துள்ளது. இன்னொரு வாதத்தையும் நான் இந்த அரங்கத்தில் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். இது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவின் ஆரம்பம். அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ரீதியாக இருந்தாலும் சரி. நல்லது. நிச்சயமாக நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கூட அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவானி சிங் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரானது செல்லாது என்ற உச்சநீதிமன்ற அமர்வின் தீர்ப்பு குறித்த ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த 3 மணி விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த 3 மணி சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். பவானி சிங்கின் நியமனம் செல்லாது என்று வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த தீர்ப்பை பற்றிய உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. இல்லை, இந்த தீர்ப்பு இந்த நீதி இந்த வழக்கை தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையே இந்த வழக்கு தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்ட நேரத்தில் இங்கே உள்ள அரசு வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடினார்கள் என்பதுதான். அதனாலே தான் அந்த வழக்கை நாங்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று வேறு மாநிலத்துக்கு மாற்றினோம். வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த வழக்கிலே அரசு தரப்பிலே வாதாடுவதற்கு
தமிழ்நாடு அரசால் ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்றால் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றோமோ, எந்த நோக்கத்திற்காக இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வேறு மாநிலத்துக்கு மாற்றியதோ அந்த நோக்கம் அடிபட்டு போய்விட்டது என்பதுதானே உண்மை. இங்கே முதலமைச்சராக இருக்கிற ஒருவர், அவரால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர், அவர் வழக்கை நடத்தினால் நீதி கிடைக்காது என்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கும் வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட பிறகும் தமிழ்நாடு அரசே ஒரு அரசு வழக்கறிஞரை நியமித்து இந்த வழக்கை நடத்துகிறது என்றால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறவில்லை, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் காரணம். இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் சொல்லுங்கள். அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் டி.கே. இளங்கோவன் சொல்கிறாரு, ஆனால் உண்மை அது இல்லை. என்னென்னா, இந்த வழக்கை இங்கிருந்து மாற்ற சொல்ல அவங்க சொன்ன காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அந்த வகையில் இவங்க தான் டிஓஎஸ்சினுடைய இன்னும் அந்த உள்துறையினுடைய பொறுப்பு அவங்க கையில் இருக்குது. அதே போல் வழக்கை நடத்தக்கூடிய வழக்கறிஞர் இவங்க தான் நியமிக்கிறாங்க. இவங்களே குற்றவாளி. இவங்க ஆக குற்றம் சாட்டப்பட்டவரும் இவங்க, குற்றத்தை எதிர்த்து முறையிடுறவங்களும் இவங்க, ஒரே நபராக இருக்கிறதுனால இங்கே வழக்கு நடத்தக்கூடாதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இவரை நியமிக்க சொல்ல பவானி சிங் நியமிக்கப்படுற சூழ்நிலையில் அவங்க முதலமைச்சராகவோ போலீஸ் துறை அவங்க கையில் இருந்ததாவோ யாரும் சொல்ல முடியாது. அவங்க முதலமைச்சராக இல்லை. எப்போ அந்த தீர்ப்பு வந்ததோ அப்போ முதலமைச்சரிலிருந்து சட்டப்படி அவங்க வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் இன்றளவு மக்களின் முதல்வராக அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, அவருடைய தலைமையிலான அஇஅதிமுகவின் ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட்டை தாக்கல் செய்கிற இன்றைய மாநில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் OPS அவர்கள் சொல்கிறார், அவருடைய முழுமையான ஆலோசனையை பெற்றுத்தான் நான் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் என்கிறார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய வாதம் என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் நீங்க சொல்றது? ஒரு கொள்கை முடிவு எடுப்பதற்கு அவங்களுடைய கருத்து அடிப்படையில் அல்லது அவங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவங்களுடைய அனுமதியோ அல்ல அந்த கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது அவங்களுடைய அறிவுரையோ பெற்றிருப்பாங்க. ஆனால் இதை சொன்ன இந்த வழக்கினுடைய சட்டத்தன்மை என்பது லீகல், அவங்க லீகலாக அதில் அந்த கோப்பை அவங்களுடைய பார்வையில் போகுது, அவங்க கையெடுத்துடுறாங்க. அப்படிப்பட்ட இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்களா, நாளைக்கு ஒரு இப்போ பிரதமர் ஒரு வழக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒருத்தர் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவங்க கட்சி ஆட்சி செய்துன்றதுக்காக யாருமே அந்த கேஸ் நடத்த மாட்டாங்களா? இந்த மாநிலத்திற்குள்ள அப்போ என்ன பொருள்? இப்போ அதிமுகவோட யாரு இருந்தாலும் அவங்களுக்கு போலீஸ் அவங்க கட்சி ஆட்சி நடத்துது, அதனால போலீஸ் அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. இந்தியாவையே விட்டு வேற எங்கேயாவது நடத்த வேண்டுமா என்ற கோரிக்கை வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இல்ல அந்த நேரத்தில் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் அவங்க முதலமைச்சர் போலீஸ் துறையை வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட ஒரு வாதமா தான் வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லைன்ற அவர் அந்த அதிமுக அரசு அங்க இருக்கும்போது தார்மீக உரிமை இருக்கா என்ற கேள்வி, மாரல் ரைட் இருக்கா அப்படின்ற கேள்விக்குள்ள தான் இங்கே போகிறோம். என்ன லீகல் ஆங்கிள் நான் அது லீகல் விக்டரியா மாரல் என்ற ஆங்கிள் டெக்னிக்கலாக பேசுறீங்க. சமுதாயத்தை கைட் பண்ணுறது ரன் பண்ணுறதுல லீகல்ன்றதை விட மாரல் கட்ஸ் கரேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட். தூய்மையான அணுகுமுறைன்றது, அந்த தூய்மைத்தன்மை இதில் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார், அவருடைய தலைமையில் தான் எல்லாம் நடக்கிறது என்ற சூழ்நிலையில் இவங்க லோக்கல் ஸ்டாண்டி இருக்கோ இல்லையா, நான் முதல்ல சொன்னேன், நோ ஒன் ஹேஸ் தி கேன் பி தி ஜட்ஜ் இன் இஸ் ஓன் காஸ் அப்படின்னு ஒரு லீகல் டிக்டமே இருக்குது. அந்த சூழ்நிலையில் தான் திமுக அதில் ஒரு இடை இதாக புகுந்து இந்த கேஸை மாற்றினது, வழக்கு போட்டு. ஆக இந்த இடத்துல ஒரு மாரல் அணுகுமுறை தவறான மாரல் அதிமுக முயற்சி செய்தது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அந்த மொரல் இது அந்த மொராலிட்டியை தான் அடிச்சு உடைச்சிருக்கு. இப்போ அதுல நீங்க அதை சொல்லுங்க. அதோடு சேர்த்து இந்த கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக இப்பொழுது சமீப காலமாக வரக்கூடிய தீர்ப்புகளில் நீதிபதிகள் அந்த தீர்ப்பை தாண்டி சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அதை தீர்ப்பாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற சில வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்திலும் கூட ஊழல் என்பது மிகப்பெரிய பிரச்சனை என்பதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு
தீர்ப்பை கொடுங்கள் அப்படிங்கிற ஜட்மெண்ட் இல்லன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆர்பிட்ரேட்டர்ன்றது வந்து ஒரு நிமிஷம் அது வந்து ஓப்பன் கோர்ட்ல டிஸ்கஷன் போது சொல்றது. ஜட்மெண்ட்ல வரதெல்லாம் தேர் ஆல் பார்ட் ஆஃப் ஜட்மெண்ட். புரியுதா? ப்ரொசீடிங்ஸ் போது சொல்ல அது முன்னாடியே அவர் சொன்னாரு. நீங்க அப்ப அது தீர்ப்பினே கூட வச்சுக்கலாம். நான் என்ன கேக்குறேன், தீர்ப்பில் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்காதான்னு கேக்குறேன். இந்த மாதிரியான தீர்ப்பை குடிக்கின்ற பொழுது இப்ப பவானி சிங்கினுடைய நியமனம் செல்லும் செல்லாது என்பதை தாண்டி நீங்கள் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கவனமா எடுத்துக்கங்க. ஊழல் என்பது தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நீதிபதிக்கு ஒரு மறைமுகமாக ஒரு ஏதோ கோட் பண்ணி காட்டுற மாதிரி இல்லையா? இது இல்லை, அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இஸ் பீங் டேக்கன் வெரி சீரியஸ் அட் நேஷனல் லெவல், எஸ்பெஷலி பை தி சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசியல் எந்த கட்சியும் இல்லை, அதனால மக்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடுது. அந்த இது கோல் ஸ்கேம் ஆகட்டும், இந்த 2G ஆகட்டும், இந்த மாதிரி அதோட சேர்ந்து தான் இது எல்லாமே. அதனால் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டேக்கன் வெரி ஃபர்ம் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் கரப்ஷன். ஏன்னா ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ அமனபிள் டு பிரஷர். தட் இஸ் தி ரியாலிட்டி. அவர் சொன்ன விஷயம் தான். ரெண்டு நீதிமன்றங்கள் லீகலா செயல்படுகிறார்களா அல்லது அவர் சொன்ன மாதிரி மாறலாம் இல்லை சார்ந்து செயல்படுகிறார்களா? ஒரே ஒரு சொல்றாரு வந்து இல்லைங்கிறாங்க. 18 வருஷம் எப்படி எழுதுது? அவங்க பலவர் இருந்ததுனால இன்னைக்கு வந்து உடனே கேட்கணும் அவங்க சொல்றதுனால தானே சுப்ரீம் கோர்ட் அவங்களே கூட கேட்கறாங்க. 18 வருஷம் எப்படி எழுதுது? 18 இல்ல அது இதுல சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க சொல்றதே தவிர அதுல 10 வருஷம் திமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு மேலே பண்ணிருக்காங்க. 18 வருஷம் எங்க அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. இல்ல ரெண்டு விஷயங்கள். அவர் கேக்குறது வாய்தாக்கள் அதிகமாக வாங்கியது யாரு? அதுதான் டிலே பண்ணிருக்காங்க. எவ்வளவு இரண்டு தரப்பில் எந்த தரப்பில் அதிகமான வாய்தாக்கள் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் உள்ளே போவாண்டா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே நான் படிக்கிறேன். Interference by the Tamil Nadu government shows its anxiety about future. Whose future? Jayalalitha's future. அடுத்ததாச்சா, no need to take the arguments of Bhavani Singh. However, no need for the fresh hearing. ஏன்னா ஜட்ஜை வந்து அவநம்பிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து so far cannot be abandoned. Then solely because there is no proper assistance from the prosecution. ப்ரொசீடிங்ஸே நீ வேணான்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க ப்ராசிக்யூஷன் கையில் யாருமே இல்லை, அதனால தள்ளிடாதீங்க, ஏன்னா ஜட்ஜு பேர்லேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்கன்றாரு. ஆனால் அந்த ஜட்ஜி எப்படி கொடுக்கணும்னா ஷுட் டிஸ்பேஷனட்லி வியூ ஆல் தி எவிடன்ஸ், அப்புறம் ரெண்டர் ஜட்மெண்ட் ரெசல்யூட்லி எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஷுட் ஆல்சோ பி விஜிலண்ட் அபவுட் கரோடிங் எஃபெக்ட் ஆஃப் கரப்ஷன் அண்ட் தி கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ். இவ்வளோ சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பை எழுதின மாதிரி ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா, டெஃபினெட்லி. அப்போ இப்போ தீர்ப்பை சொல்ல வேண்டியவ கர்நாடக நேரோ வியூ எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல நேரோ வச்சு பண்ண மாட்டாங்க. எதனால போயிருக்காங்க அவங்க? ஃபேர் ட்ரையல் வேணும். இல்ல இவங்க எதுக்காக போயிருக்காங்க? எங்க இருந்து போனது? வெளியில போனது ஒரு அப்சர்வேஷன் பார்வையா தான் ஒன்னு கவனிக்கணும். அவர் வந்து மாறல்னாரு, இது லீகலாவே. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். லீகலாவே இது சரிங்கிறது என்னுடைய வாதம். அதை தான் சொன்னேன். இங்கே இந்த வழக்கு நடக்கும் பொழுது ஏறத்தாழ 110 சாட்சிகள் பிறழ் சாட்சிகளாக மாறினார்கள். அதை இங்கே நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் கேள்வி கேட்கவில்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அப்போ இந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிறழ் சாட்சிகளை கூட தடுக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை, உரிய தண்டனை பெற்றுத்தரவில்லை என்றால் இந்த வழக்கு இங்கே முறையாக நடைபெறாது என்ற காரணத்தினாலே தான் அங்கே போனோம். இதில் அவர் சொல்கிற கருத்து என்னவென்றால், நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஒரு முக்கியமான குற்ற வழக்கில், ஒரு பொது ஊழியர் குறித்த குற்ற வழக்கிலே இது போன்ற ஒரு வழக்கறிஞர் நியமனத்திலே கூட அக்கறை இல்லாமல் ஒரு மாநில அரசு, எந்த மாநில அரசு இந்த முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டில் இருக்கிறாரோ அவரே ஒரு அரசு வழக்கறிஞரை நியமித்துக் கொள்கிற முறை என்பது இதை விளையாட்டு போக்காக இல்ல. ரெண்டாவது அவர் ஒரு விஷயத்தை கோட் பண்றாரு. அது அப்ப நீங்க சொன்னது. இப்பொழுது அவர் பதவியில் இல்லை, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அல்லது அவர் சொன்னாருன்னு சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் பவானி சிங்கை நீக்க கோருவதே எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்போ குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்கே எந்த பதவியிலும் இல்லை. இப்போ அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அதை சொல்லட்டும். இந்த அரசாங்கம் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி நடைபெறவில்லை என்று சொல்லட்டும். இது ஒரு அவர்கள் எல்லா செயலும் ஒரு வாதத்தின்படி அது அவர் இன்னொரு கேள்வி கேட்டார். அது பாஜக அடிப்படையாக வைத்து கேட்டார். நான் திமுகவுக்கு எடுத்து கேட்கிறேன். இப்போ 2G விவகாரத்தை பொறுத்தவரை 2G வழக்கில் மத்தியில் நீங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்த பொழுது, மத்திய அமைச்சர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இடம்பெற்றிருந்த பொழுது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கே ஃபேரா இருக்காது. ஏன்னா இவங்க மத்தியில் ஆட்சியில் இவங்க தான் இருக்கிறாங்க, மத்தியில் ஆட்சியில் இவங்களும் அங்கமாகத்தான் இருக்கிறார்கள். இந்தியாவிற்குள் எந்த பகுதியிலும், இப்போ மாநிலம் சார்ந்த வழக்குங்கிறதுனால மத்தியில் இந்தியாவுக்குள் எந்த பகுதியிலும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா என்ன? சொல்லவில்லை. அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். 122 பேர் சாட்சிகள்
முதல் கட்ட விசாரணையிலே ஒன்றை சொல்லிவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுகணமே அவர்கள் தன்னுடைய சாட்சியத்தை மாற்றி சொல்கிற அளவுக்கு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த வழக்கிலே அது 2G வழக்காக இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, சாட்சியங்கள் மிரட்டலுக்கு ஆளாகி தங்களுடைய சாட்சியத்தை மாற்றி சொன்னார்கள் என்றால் அந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு இதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்றேன். அதாவது கிருஷ்ணன் கொலை வழக்கில் இந்த இங்கே இந்த மாநிலத்திலிருந்து மாற்றினதுக்கு பிறகு எல்லாம் பிரைவேட் சாட்சியாக மாறினாங்களா? அதுக்கு என்ன ஆக பிரைவேட் சாட்சியா மாற்றுறது ஒரு வழக்கில் மாறுறது சர்வசாதாரணமாக நடந்தது. சாட்சிகளை செய்ய முடியாதுன்றதுனால அங்க மாத்தி சாட்சிகளை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தால் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிற எங்களால் இல்ல. ஏற்கனவே வடக்குல சங்கராச்சாரியார் வழக்கிலும் அப்படிதான். திரு வெங்கடேஷ் டெல்லியிலிருந்து செய்தியாளர் வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய நேரார், அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு வரலாம். ஐயா வணக்கம். இப்போ இந்த வழக்கு அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இந்த பவானி சிங்கனுடைய செல்லாது, பவானி சிங்கனுடைய அவர் ஆஜராகி வாதாடியது செல்லாது என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்னும் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இங்கே ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உள்ளபடியே இன்னும் ஓராண்டிற்குள் வர இருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த விவகாரம், இந்த வழக்கு எல்லாம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அதிமுகவிற்கு? இல்லை, நிச்சயமாக. ஏனெனில் இதுவரை ஒரு வரலாறு காணாத வரையில் ஒரு அக்யூஸ்டு விவாதங்கள் முடிந்த பிறகு ப்ராசிக்யூஷன் விவாதத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று இதுவரை எந்த ஒரு தீர்ப்பிலும் வழங்கப்படவில்லை. அதாவது இப்பொழுது பவானி சிங் இருந்த இடத்தில் கர்நாடக அரசும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனும் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கர்நாடக அரசும் அன்பழகன் அவர்களும் will step into the shoes of பவானி சிங் அண்ட் அவங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ அன்பழகன் அவர்களும் கர்நாடக அரசும் அவங்க எழுத்துப்பூர்வமாக அந்த வாதங்களை கொடுத்த பிறகு அந்த வாதத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். நீங்கள் எப்படி அந்த உங்களுடைய தீர்ப்பு எழுதும்போது இதை எந்த விதையில் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ஸோ இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் அன்பழகனுடைய வாதத்தையோ அல்லது கர்நாடக அரசின் வாதத்தையோ அவர் ஒரு வெறுமனே ஒப்புக்கு சப்பானியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் கூறியிருக்கிறத முக்கியமாக அவங்க கருத்தில் கொண்டு தான் அந்த தீர்ப்பு வழங்க முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த 3 நீதிபதிகள் அவங்க சொன்ன கருத்துக்கள், முக்கியமாக கரப்ஷனை பற்றி அவங்க சொன்ன கருத்துக்கள், அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரு முக்கியமான இட்ஸ் a landmark verdict in the annals of criminal jurisprudence அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இந்த வழக்கின் போக்கியே மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக இது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாத ஏதோ சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அவருடைய வாதமாகவும் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதரணியும் இணைகிறார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியமனம் செல்லாது. இந்த 3 மணி சிறப்பு செய்தி தொகுப்புக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பவானி சிங்கனுடைய நியமனம் செல்லாது என்று வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற அமர்வின் தீர்ப்பை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக சட்டப்பேரவை கொறடா விஜயதரணி அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம். இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான கருத்து? இந்த தீர்ப்பை பொறுத்தவரை பவானி சிங் அவர்கள் நியமிக்கப்பட்ட விதம் ஒரு தவறான ஒன்று என்று சட்ட ரீதியாக அந்த நியமனம் தவிர செல்லாது என்ற ஒரு தீர்ப்பு என்பது அது உண்மையாகவே அது சட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு தான். காரணம் என்னென்னா, இது தமிழ்நாடு அரசே இதை நியமனம் பண்ணியிருக்கக்கூடாது முதல்ல. ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்போ குற்றவாளி ஃபஸ்ட் லெவல் கோர்ட் முடிஞ்சு இப்போ தீர்ப்பு கொடுத்த இடத்துல ஒரு குற்றவாளியின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகிற அரசாங்கம்ங்கிறதுல திருப்பி நம்முடைய தற்பொழுதுள்ள
முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த கருத்தை சட்டப்பேரவையில் மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சிருக்கார். பட்ஜெட் கூட்டத்தொடர்லையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் உள்ள அரசுங்கிறதுல அவங்க ரொம்ப அதே தான் சொல்கிறாங்க. பவானி சிங் நியமிக்கப்பட்டதும் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் நியமிக்கப்பட்டதாக தான் இப்போ உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுதான் இதில் வந்து இட்ஸ் பயஸ்டு, அதாவது இந்த ப்ரொசீடிங்ஸே வந்து பயஸ்டாக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சட்ட ரீதியான ஒரு பார்வையில் உச்சநீதிமன்றம் கருதுவதால் இந்த நியமனம் வந்து தமிழ்நாடு அரசு, வெறும் தமிழ்நாடு அரசு ஓபிஎஸ் தலைமையில்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அது வழிகாட்டுதலின் பேரில் வர்றதுனால அது நேரடியாக பயஸ்டாக ஆயிடுச்சு. ஆகையால அதை தள்ளுபடி பண்ணி அந்த செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க முராரி அவரிடம். இப்போ பவானி சிங்குடைய நியமனம் செல்லாது என்று சொல்வதற்கு நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்பது இவங்க 2 நாட்களில் தீர்ப்பு வந்த 2 நாட்களிலேயே பவானி சிங்கை இவர்கள் தரப்பில் நியமிக்கிறார்கள். ஏற்கனவே நீதிபதி குன்கா பல இடங்களில் இவரை மேற்கொள்கிட்டு காட்டியிருந்தார் என்பது போன்ற வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. இப்போது பயஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற வாதம் சரி என்று எடுத்துக்கொண்டால் அந்த பயஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற வாதம் 2 பக்கத்திற்குமானதாக தான் இருக்கணும். கர்நாடகத்தில் நடைபெற வேண்டும் இந்த வழக்கு, கர்நாடக அரசு நடத்த வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் திமுகவின் பங்கு இதில் எங்கிருந்து வருகிறது? திமுக நிச்சயமாக அரசியல் உள்நோக்கத்தோடு தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்கு, ஒருவேளை இவங்க சாட்சிகளை பிறல் சாட்சியாக மாற்றிவிடுவார்கள் என்ற வாதத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால் திமுகவும் கூட பொய் சாட்சிகளை முன்னிறுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த மாதிரியெல்லாம் வாதம் வைக்க முடியும் தானே? இல்லை ஒன்று பொறுத்து அப்பீல் எல்லாம் ட்ரையல் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னது அந்த ஸ்டேஜில் சொன்னார். ட்ரையல் போது பிற ஹாஸ்டல் விட்னஸாக போயிட்டாங்க சொன்னாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் அப்பீல் எல்லாம் என்னென்னா எவாலுவேட்டிங் தி எவிடன்ஸ். இது மட்டும் கொடுத்த சாட்சிகள் எந்த அளவில் இருக்குது, அதுக்கு இவர் என்ன சாட்சி எப்படி வருது, ப்ராசிக்யூஷன் இது பண்ணால் தான் உண்டு. இப்போ வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இவங்க சரியாக ஆர்கியூ பண்ணலைன்னா இப்போ வந்து ஜெயலலிதா சைடில் வந்து சொன்ன ஆர்கியூ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸை ஒத்துட்டா நீங்கள் ஏன் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கூட நிறைய வரும். அதுக்கு தான் வந்து நான் தான் கேட்டு வாங்கினேன்னு சொல்கிறார் அவர். இந்த ப்ராசிக்யூட்டர் பண்ண வேண்டிய நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பாட்டுருங்க. பார்த்தா இது இவர் சொன்னார் அந்த அழகிரி கேஸில் அங்கே சித்தூரில் மாற்றின போது என்ன பண்ணால் அந்த கவர்மெண்ட் தான் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. சங்கராச்சாரியார் போனபோது பாண்டிச்சேரி அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் பி டன், இட் ஷுட் பி சீன் டு பி டன். அதுக்காக இவங்க மேலே குற்றம் தெரியும். இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிற போது இவங்க எங்கேருந்து அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா எங்கேருந்து வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஜஸ்டிஸ் ஷுட் பி ஃபேர் ட்ரையலுக்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரையல் ஸ்டேஜ் முடிஞ்ச போது அப்பீலுக்கு இவங்க வந்தாங்கன்னா அது எப்படி வந்து நீதி கிடைக்கும்னு அன்பழகன் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதை அவங்க ஏற்றுட்டு இருக்காங்க. ஒரு வாதத்திற்கு வைத்துக்கலாம். ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால் இப்போ ஒரு மாநிலத்துக்கு கேரளாவிலோ கர்நாடகாவிலோ வேற எங்கேயோ ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி இந்த வழக்குன்னு எடுத்துக்கோங்க. பொதுவாக வச்சு பேசலாம், சட்டம் சார்ந்து ஒரு வழக்கு நடைபெறுகிறது, வேறு ஒரு மாநிலத்திற்கு மாற்றப்படுகிறது. அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோடு, அது காங்கிரஸோ அல்லது பாஜகவோ இருக்குதுன்னு வைங்க, அந்த கட்சியோடு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி வைத்திருந்தார்கள். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியுமா கேட்குறேன். இப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு வருமா? அது அப்படித்தானே வரும். ஒன்று குஜராத் ராயட்ஸ் பாருங்க, எவ்வளோ கேஸ் வந்து பாம்பேக்கு மாற்றலாம் சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர் பண்ணியிருந்தாங்க. தேர் மானிட்டர்ட். அதனால் ஏன்னா குஜராத்தில் இருக்க மட்டும் ஒன்றுமே வரல, ஜட்மெண்ட்டே வரல. கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ அமெனபிள் டு ப்ரெஷர் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அங்கே பண்ணியிருக்காங்க. அது இங்கே இருந்திருந்தாங்கன்னா யாருமே பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் பார்க்கணும். டிவைன் 91லிருந்து 96 வரைக்கும் அப்பொழுது இருந்த அதிமுக ஆட்சியில் 4 அமைச்சர்களாக இருந்த 4 பேர் தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் இப்பொழுது உங்கள் கட்சியில் இருக்கிறார். அதில் ஒருவர் இப்பொழுது உங்கள் கட்சியில் அவர் தண்டனை அனுபவிக்கல, இனிமேல் தான் அனுபவிக்க போறாங்க. ஏற்கனவே 4 அமைச்சர்கள் அனுபவித்திருக்கிறாங்க. அவர்கள் அந்த வழக்குகள் இங்கேயே நடைபெற்றன. எந்த வழக்கிலே முறைகேடு இருக்கிறதோ, எந்த வழக்கிலே அதிகப்படியான ஆட்சியாளர்களுக்கு அதிகப்படியான அக்கறையும் அச்சமும் இருக்கிறதோ அந்த வழக்கிலே முறைகேடு நீதிமன்றத்திலேயே நடைபெறும் பொழுது நீதி தவறிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வழக்கு தொடர்ந்தது நீதிபதிக்கு எதிராக அல்ல. அரசு வழக்கறிஞர் தவறான முறையிலே இந்த வழக்கை நடத்துகிறார் என்பதனால் நீதிபதிக்கு எதிராக எப்பொழுதுமே எந்த வழக்கும் மாற்றப்படுவதில்லை. அரசு வழக்கறிஞர் தவறான முறையிலே ஒரு வழக்கை நடத்துகிறார் என்றால் அந்த அரசாங்கம் அந்த அரசு வழக்கறிஞரை நியமித்த அரசாங்கத்தின் பொறுப்பு அது. இந்த வழக்கிலே அரசு வழக்கறிஞர் தவறாக நடைபெற்று கொண்டார் என்பதனால் அந்த வழக்கை நடத்தினார் என்பதனால தான் மாற்றப்பட்டார். வழக்கை மாற்ற கோரினோம், அதை ஏற்றுக்கொண்டது. அரசு வழக்கறிஞர் தவறு செய்தார் என்பதை ஒப்புக்கொண்ட காரணத்தினாலே தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மாற்றியது. மீண்டும் அதே அரசாங்கத்துக்கு வழக்கறிஞரை நியமிக்கிற பொறுப்பை கொடுத்தால்
சரியாக இருக்காது அப்படிங்கிறது. இதில் இப்போ அவர் வெங்கடேஷ் ஒரு வார்த்தையை வைக்கிறார். நீங்கள் ஜஸ்ட் லைக் வந்து இது உளவியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, இது ஒரு இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு துணை வழக்காக கூட நாங்கள் கருதலை, இதோட இந்த ஜெயலலிதாவுடைய வழக்கோடு நாங்கள் அதை தொடர்படுத்தியே பார்க்கல அப்படிங்கிறீங்க நீங்கள். ஆனால் அவர் தெளிவாக அந்த தீர்ப்பை மையப்படுத்தி அதை சுட்டிக்காட்டியே பேசுகிறார். மிக தெளிவாக அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஊழலை பற்றி மிக கடுமையான வாதங்களை வைத்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள் தங்களுடைய தீர்ப்பில். நிச்சயமாக இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதிமுகவிற்கு என்று சொல்கிறார்கள். தேர்தலில் இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுமா? இல்லை, நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது, நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை இருக்குது. அதை இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களை நம்பி இந்த வழக்குகளை சந்தித்திருக்கோம். அதுக்கு பின்னணியில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு என்ன பின்னணியில் நடக்குதுன்றதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வர்றது, இது நிச்சயமாக வந்து இந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பாதிப்பாக நினைக்கிறது எந்த வாய்ப்பும் இல்லை. எந்த ஊழல் வழக்கில், அது 2G ஸ்கேண்டலாக இருந்தாலும் எல்லா ஊழல் வழக்கில் நீதிமன்றங்கள் இது போல் கடுமையான விமர்சனங்களை வச்சு தான் இருக்குது. இதில் ஒன்றும் புதுசாக வைக்கல. அவங்க ஊழல் மேலே ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் வந்து ஊழலை ஒழிக்கணுன்றதில் அக்கறை செலுத்துகிறாங்க. அதனால் அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அது எல்லா வழக்கும் இந்த வழக்கில் இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லலை. பொதுவாக இது போன்ற வழக்குகள் வரும்போது நீதிமன்றம் விழிப்போடு இருக்கணுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. அதை வந்து எங்களுக்கு எதிரானதான் நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்புக்கு அடிப்படையே பவானி சிங் தகுதி நீக்கம் செய்யப்படலை. அவருடைய நியமனம் சரியில்லை, அது சட்டப்படியானதில்லை, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அதுதான் நீங்க தொடருங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலாவது அவர்தான் சரியில்லை, நீங்கள் வேறு யாரையாவது நியமித்திருந்தால் சரி என்றா இருக்கும். நீங்கள் நியமித்ததே தவறுங்கிறாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அதாவது அவர் வந்து நியமனம் செல்லாதுன்னு சொல்லி, அப்போ நியமனம் செல்லாதுன்னா அவருடைய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அந்த வாதங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த வாதங்கள் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையில் இருக்க சொல்லி நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை வந்து நீதிபதிகள் சரியாக நடத்துவார், நீதிபதிகள் அவருடைய மனசாட்சிப்படி அவருக்கு கிடைக்கின்ற தகவல் படி அவர் முடிவெடுப்பார். அதனால் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காது தீர்ப்புலன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இப்போவும் சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னைக்கு இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நாளைக்கு அது அப்பீலுக்கு போக சொல்ல உச்சநீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை எழுப்பப்படலாம். இது ஏற்கனவே இருக்க சொல்ல அதில் வந்து அரசு தரப்பில் யாரும் வாதிக்கவில்லை, இவங்க வந்து ஒரு தரப்பான வாதத்தை கேட்டு இந்த தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அங்கே கோரிக்கை எழுப்புகின்ற போது அப்போ அரசு தரப்பில் எங்களுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கும். அதனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பில் அந்த நியமனம் செல்லாதுன்ற நிலை வந்துட்டதுனால அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கர்நாடக அரசாங்கமும் இந்த வழக்கை பொறுத்த இதுக்கு முன்னால் ட்ரையல்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, மூன்றாவது பார்ட்டியாக அன்பழகன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க அதே சமயம் இந்த அரசு தரப்பில் அவர் வாதங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்ட நிலையில் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த இவங்களை வந்து நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணுங்க, இருங்க. அவங்க வாதங்களை நீங்கள் வந்து எடுத்து கையாண்டு அதுல எது அது எதிராகத்தான் எடுக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ளாங்கிறது தான். நம்ம நிறைய கருத்து பகுதியை நெருங்கிட்டோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக நம்ம அந்த சட்டத்தை தாண்டி அரசியல் ரீதியாக இந்த சூழலை தமிழகத்தில் பாஜக பயன்படுத்திக் கொள்ளுமா அல்லது பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறீர்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே மிக சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. ஏன்னா திமுகவை வந்து மக்கள் பார்க்குற பார்வை ஊழல் நிறைந்த கட்சி, அதிமுக வந்து நிர்வாக திறமையின்மையும் ஊழலும் அப்படின்னு சேர்த்து பார்க்குறாங்க. எப்படி இதில் சாஃப்டா ஒன்றும் இல்லைங்க, நிர்வாக திறமையின்மையும் ஊழலும்னு ரெண்டு அம்சங்களை வந்து அதிமுக சொல்கிறோம். ஊழலுடைய மொத்த உருவா திமுக இருக்கு. இன்னைக்கு வந்து இது திமுக மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. உண்மையான இந்த கேஸுடைய ஒரிஜினல் கம்ப்ளைனன்ட் வந்து சுப்பிரமணியம் சுவாமி. திமுக வந்து இன்றைக்கி ஒரு இடைச்செருகளை தான் உள்ளே வந்திருக்க தவிர திமுகவுக்கும் மெயின் கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ப்ராசிக்யூஷன் வந்து ப்ராப்பராக செயல்படலைன்றது தான் இந்த கேள்வி. ப்ராசிக்யூஷன் செயல்படல, அதனால் பவானி சிங் அவர்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும். ஆனால் டிஃபென்ஸ் இருக்குது. ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு காரணிகள் இருந்திருந்தால் அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் ஒரு வேளை தப்பிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் வந்தால் ப்ராப்பராக அவங்களுக்கு அட்வான்டேஜாக ஆகக்கூடிய என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து மக்கள் சபையில்
ஒரு மாபெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதிமுக. சுப்பிரமணியன் சாமி தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா அவர்களும் அதிமுக ஒரு கட்சியாகவும் ஒரு ஆளும் அமைப்பாக மாபெரும் சுப்பிரமணியன் சுவாமிக்கு நிச்சயமாக இந்தியா முழுவதும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்கும் நான் நம்புறேன். அதே அக்கறையோடு அவர் ரெட்டி சகோதரர்கள் போன்றவர்களுடைய விவகாரத்தையும் அணுகியிருந்தால் சரியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக முராரி நிறைவு கருத்தாக ஒரு சொன்னார் ப்ராசிக்யூஷன் இல்லைன்னா அந்த அப்பீலில் போகிறார். ப்ராசிக்யூஷன்லாம் யாருக்கு சாதகம்? ஜெயலலிதா தான் சாதகம் இல்லையா? அதை ஏற்றுக்க வேண்டாம். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம் ஷி ஹஸ் பீன் கன்விக்டட் இன் கிரிமினல் கேஸ். 2001 என்னாச்சு? 2 கேஸில் 2 வருஷத்துக்கு மேலே ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற சட்டம்படி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு இருந்தது. ஒன்றுக்கு கொடைக்கானல் கேஸு, 2வது டான்சி கேஸு. அதுக்கப்புறம் அதையும் மீறி அவங்க மக்கள் ஓட்டு போட்டு வந்தபோது சுப்ரீம் கோர்ட் சொல்லி முதல்ல நீங்கள் பதவி விலகிட்டு உங்கள் நேமை கிளியர் பண்ணிட்டு வாங்கினாங்க. சரி, அது என்னாச்சு? டான்சி கேஸில் எங்கே பண்ணார், அந்த இதுலேயும் இது பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? உனக்கு மனசாட்சின்னு இருந்தால் திருப்பி கொடுனாங்க. திஸ் இஸ் டெக்னிக்கலி இது கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லி பண்ணிக்காங்களே தவிர இட்ஸ் நாட் அன் அவுட் ரைட் அக்விட்டல். அதுக்கப்புறம் கொடுக்கறது பெரிய பிரச்சனை இல்லை, லேண்டை கொடுக்கறது இல்லை. இட்ஸ் அ மாரல் ஸ்ட்ரிக்சர் ஆன் ஜெயலலிதா. அதை மீறி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல. அதுதான் இப்போ அதை தான் கேட்க வரேன். இப்போ அதே மீறி மக்கள் சொன்னாரு பொதுவாக இங்க ஒரு வெற்றிடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அல்லது திமுக இப்ப ஆனால் பொதுவாக ஒரு சாதாரண தொழிலாளிக்கும் ஒரு டிக்கெட்டில் வேலை பார்க்கிறவருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை என்பது இன்றைக்கும் அஇஅதிமுக ஆட்சி ஜெயலலிதா தான் முதலமைச்சர் என்று இருக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது என்ற கருத்து பதியப்படல. யாரும் ஊழல் பண்ணல, அந்த மாதிரி சினிமா யாரா ஊழல் பண்ணல, அந்த கருத்தோடு தான் மக்கள் இருக்கிறார்களா? அதிமுகவினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த வழக்கை வைத்து குறையும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் அது எதிரொலிக்குமா? அந்த 2001க்கு இப்போ என்ன வித்தியாசம்னா, அப்போ அவங்க எலெக்ஷன் நிற்க முடியாது, இட் வாஸ் நாட் இன் பவர். அதனால கேம்பெயின் பண்ணாங்க. இப்போ இதே தொடர்ந்து இதே இது இருந்துச்சு, அவங்களால கேம்பெயின் கூட பண்ண முடியாது. இன்னொன்று ஒன்று சொன்னாங்க, ஜெயலலிதா வேற அதிமுக வேற. அது கிடையாது. அதிமுக திரு வெங்கடேஷ் நம்முடைய டெல்லியில இருந்து நினைக்கிறார். திரு வெங்கடேஷ், திரு முராரி அவரிடம் கேட்ட அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க வச்சிருந்தீங்க. மக்கள் அந்த மாதிரி தான் பார்க்கிறார்களா? பரவலாக எல்லா கட்சிகளின் மீதும் ஊழல் 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 என்ற செய்திகளை படித்து பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் அஇஅதிமுகவிற்கு எதிராக அல்லது இந்த தீர்ப்பு வந்தாலும் கூட அது அதிமுகவை, இந்த தீர்ப்பால் அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா இந்த பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் போது அப்போ மக்கள் மத்தியில் ஒரு என்ன பிரச்சாரம் செய்யப்பட்டதுன்னா, இது திமுக போட்ட பொய் வழக்கில் இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த 4 ஆண்டு கால சிறை தண்டனை கிடைச்சிருக்கு, இது நாங்கள் மேல்முறையீடுல நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க ஜெயலலிதா தரப்பில் கூறப்பட்டது. சொல்லுங்கய்யா. இப்போ ஆனால் இப்போ ஒருவேளை இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உறுதிப்படுத்துமே ஆனால் நிச்சயமாக மக்களிடையே ஜெயலலிதா ஊழல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணம் ஒரு அவங்க அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க்காவது வந்துடும். அப்போ அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது அதை எதிர்கட்சிகள் அதை அவங்களுக்கு சாதகமாக நன்றி 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 ஐயா. இது அரசியல் ரீதியாக நிச்சயமாக ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். நிறைவு கருத்தாக எல்லா கட்சிகள் மீதும் திமுகவின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நான் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் தீர்ப்பு வராத பட்சத்தில் மக்கள் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு பழகிவிட்டார்களா? எல்லார் மீது தான் ஊழல் இருக்கிறது அப்படிங்கிற அவர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதை மட்டும் தான் மையப்படுத்தக்கூடிய ஒரு இப்பொழுது அல்ல, 1970களிலிருந்து இன்று வரை பல வழக்குகள், பல குற்றச்சாட்டுகள் பொய்யாக புனையப்பட்டு எங்கள் தலைவர் 2001ஆம் ஆண்டிலே நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு பதிவாக கூட இல்லை. ஏறத்தாழ 8000 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர் போட்டு அது பதிவாக கூட இல்லை. எங்கள் மீது சுமத்தப்படுகிற எந்த குற்றச்சாட்டும் இதுவரை நிரூபணமாகவில்லை. இது பொய் வழக்குகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு 2 வழக்கிலே தண்டனை வந்திருக்கிறது. ஆகவே அது வேறு, இது வேறு. எங்களை பொறுத்தவரை இதை மட்டும் நாங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக ஆட்சிக்கு எதிரான கருத்தை வைக்க இயலாத நிலையில் இந்த வழக்கை சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். இல்லை, இந்த வழக்கு என்பது வேறு. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இவர்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கத்தான் முடிகிறதே தவிர மக்களை சென்று சந்தித்து ஓட்டு வாங்க முடியவில்லை. எல்லா துறையிலும் பின்னடைவு. வேலைவாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, விவசாயிகள் துன்பப்படுகிறார்கள், கொலை கொள்ளைகள் தடுக்கப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு சீரடைந்து போயிருக்கிறது,
தொழிற்சாலைகள் வேறு மாநிலங்களுக்கு செல்கின்றன. இவர்கள் பொய்யான தகவல்களை சொல்லி நாங்கள் பெரிய முதலீட்டை வரவேற்றிருக்கிறோம், மே மாதத்திலே இந்த கூட்டம் நடைபெறும் என்றார்கள். அதையும் இந்த வழக்கை எதிர்பார்த்தால் அந்த இந்த வழக்கை வழக்கு நம்பி நீங்கள் மட்டுமே தேர்தலை அல்ல, சந்திக்க இந்த போவதில்லை. ஆட்சியின் ஒட்டுமொத்த தோல்வி இந்த ஆட்சியை மக்களிடமிருந்து அகற்றும் என்பது நாங்கள் விஜயதனி நிறைவாக இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பாக வந்து நான் தேர்தலை குறித்து நிச்சயமா உங்கள்கிட்ட கேட்க போறதில்லை. ஏன்னா 2016 தேர்தலில் உங்களுடைய நிலைமை இப்போ அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இல்லை, பாஜக கிட்ட கேட்குற மாதிரியோ காங்கிரஸ் தேர்தலை பற்றி கேட்க போவதில்லை. ஏன்னா அது நீங்க முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இல்லை. அதை தாண்டி வழக்கை போய் அதையும் தாண்டி நாங்க முடிவு பண்ற நல்ல நிலைமையில இருப்போம். நீங்க அதை இருக்கிறீங்க, நாங்க தீர்மானிக்கிற சக்தியா இருப்போம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, பலமுறை இப்படிலாம் விமர்சனம் கிண்டல்லாம் பண்ணியிருக்கீங்க பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள்லாம். ஆனால் இவரையும் சேர்த்துதான். ஆனால் நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியா பலமுறை இருந்திருக்கோம். ஏன் போன திமுக ஆட்சியை தீர்மானிச்சது காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் எங்களை விமர்சனம் பண்ணீங்க, கிண்டல் பண்ணீங்க, எல்லாம் தான் பண்ணீங்க. நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியா உட்காரலையா? அப்படி பார்க்க போனா அன்னைக்கு எங்களுக்கு அமைச்சர்கள்லாம் கிடைக்கலையே தவிர, அவங்க சுயாட்சி நாங்க மாநிலத்துல, ஆனாலும் எங்களுக்கு அமைச்சர்கள் கிடைக்கலையே தவிர, ஆனா அன்னைக்கு ஆட்சியின் தீர்மானம் என்பது காங்கிரஸ் தான். அதே போல அதாவது அதிமுக ஆட்சி புரிந்த காலங்களையும் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்துல கூட எம்ஜிஆரோட ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாகவும் நாங்க இருந்திருக்கோம். அது மாதிரி பல்வேறு விதத்தில் காங்கிரஸ் வந்து தமிழகத்தின் ஆட்சிகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்திருக்கிறது. அதனால நீங்க அவ்வளவுலாம் குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் ஒண்ணுமே சொல்லவே இல்ல, பேசவே இல்ல. என்னை அதாவது வர வச்சீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்த ரொம்ப தூரத்துல இருந்து என் கருத்தை கேட்பீங்க நான் நினைச்சேன். அதனால அந்த அளவில் வந்து இந்த கேஸ பத்தின என்னுடைய பார்வை என்பது குறிப்பாக பாத்தீங்கன்னா, பவானி சிங் நியமனம் செல்லாது என்று சொன்னதுனாலே இந்த கேஸ் ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சா அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயலலிதா சைடுல ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சாலோ இல்லைன்னா எதிர்த்தரப்புல ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சாலோ தவறுன்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு எழுத போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இது வந்து ஜெயலலிதா அவருடைய ஏற்கனவே அவர் செஞ்ச அந்த குற்றத்திற்கான அந்த தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே நேரம் தண்டனை குறைக்கிறேன் என்று இன்னொரு பக்கம் போனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு என்பது வேறு, பவானி சிங் குறித்த செல்லாது என்று குறித்த பார்வை என்பது வேறு. விஜயதாரின் அந்த கடைசி சப்மிஷன் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னாங்க, தீர்மானிக்கிற சக்தியா இவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. திமுக என்ன தீர்மானம் பண்ணோம், நாங்கள் மத்தியில் அமைச்சராக இருப்போம்னு இங்கே இருந்துட்டு தீர்மானம் பண்ணுவாங்க, அமைச்சராகவும் ஆவாங்க. இவங்க தீர்மானம் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தர்றோம் வெளியே இருந்து, ஏன்னா நீங்கள் அமைச்சராக கூட எங்களை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்ற அந்த அளவு தீர்மானம் பண்ணுற அளவு கட்சி மாநிலத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. மத்தியில நீங்க கூட்டணியமா இருக்கிறீங்க, மாநிலத்தில் தனித்தனியாக இருக்கிறீர்கள். எல்லா இடங்களிலும் இது இருக்கிறது இருக்காங்க. ரைட், அதை தாண்டி இருக்கிறாங்க நிறைவாக. இந்த வழக்கை பொறுத்தவரையில உங்களுக்கு இந்த இது வந்து லீகல் விக்டரி அப்படின்ற மாதிரி பெருசா இதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த இந்த அரசாங்கத்தால் இதை நியமிக்க முடியாதுன்றது ஒண்ணுதான் தீர்ப்பா வந்திருக்கு. ஆனா மாறலா இது பின்னடைவு என்பதனாலதான் இது சமுதாயத்துல மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சட்டம் தன் கடமை இயல்பா செய்யும். என்ன அதுக்கான ஆதாரங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. போதிய நேரங்களில் டிஎம்கே இதுல பங்கெடுத்து அன்பழகன் அவர்கள் இவருடைய வாதத்தை வைக்கிறதுனாலேயே வந்து அதனாலதான் இந்த கேஸ் வந்து ஜெயலலிதா தண்டனை பெறணும்னு இல்ல. ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்துல அனைத்து சாட்சியங்களும் வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து இந்த கேஸோட பெரிய அடித்தளமா இருக்கு. குங்காவோட ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ் குங்காவோட ஜட்ஜ்மெண்ட் என்பது 1000 பேஜ் பரிசீலனை பண்ணப்பட்டது. நீங்க வெறும் பவானி சிங்கை வச்சோ இல்ல அன்பழகனுடைய ஆர்குமென்ட் வச்சோ எதுவுமே தீர்மானிக்க முடியாது. 5 பேருக்கும் என்னுடைய நன்றி. டெல்லியில் இருந்த திரு வெங்கடேஷ், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அத்தனை பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் முக்கிய ஆளுமைகள் அத்தனை பேரும் தொடர்ச்சியான பணிகள் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பணிகளை ஒதுக்கி மிக சில நிமிடங்களே உங்களுக்கு கொடுக்க முடிந்தது. அதற்காக வருந்துகிறேன். மிக்க நன்றி எங்களோடு இணைந்ததற்கு. இந்த அளவில் இந்த 3 மணி சிறப்பு செய்தி தொகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இன்னும் ஓரிரு வாரங்கள் காத்திருப்போம். தீர்ப்பு என்னவாகும் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிறைவு செய்வோம். நன்றி.